அத்தியாயம் 37. திடீரென்று அருவி அந்த சுவற்றிலிருந்து தாவி குதிக்க, இந்த முறை அவளுடன் சேர்ந்து மணப்பெண் கோலத்தில் இருந்த இன்னொரு பெண்ணும் தாவி குதித்தாள். இதைக் கண்டு காரில் அமர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த கதிரும் சோனியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு பின் அவர்களை திரும்பி பார்த்தார்கள். இங்க என்ன நடக்குது? அருவி, இந்த பொண்ண எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆ, அன்னைக்கு இந்த பொண்ண தானே தண்ணியில விழுந்து காப்பாத்தணும். ஆமா, இந்த பொண்ணு எதுக்கு இந்த நேரத்துல சுவரேறி குதிச்சு வருது? அவன் சந்தேகத்துக்கு மேல் சந்தேகமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். இதெல்லாம் போகும்போது சொல்றேன். இப்ப கார் எடு என்று அவசரமாக பின்னால் திரும்பி பார்த்து கொண்டாள் அருவி. எங்க போகணும்? கதிர் அப்பாவியாக கேட்டான். அட முதல்ல இங்கிருந்து போடா. டாவா? அடிங்க புஷ்வானா, போட முதல்ல. என்ன அருவி அமைதிப்படையா இருந்த? இன்னைக்கு என்ன ஜாக்கி ஜான் மாதிரி சுவர் தாண்டி குதிக்கிற? சொர்ணாக்க மாதிரி வித்தியாசமா பேசுற? இன்னும் எத்தனை பேரை தான் உள்ள ஒளிச்சு வச்சிருக்க? அடிங்க உளுந்த விட. இப்ப வண்டி எடுக்க போறியா இல்லையா? விட்டால் அருவி அவன் மண்டையில் மசாலா வைத்து விடுவாள் போலும். அட இவன் ஒருத்தன் என்றபடி பக்கத்தில் இருந்த சோனியா அவள் அவசரத்தை புரிந்து கொண்டு சாவியை போட்டு அவன் காலுக்கு பதில் இவள் காலை வைத்து வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்த வண்டியோ வேகம் எடுத்து சென்றது. இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கவே முடியல புருஷோத்தமா. இதுக்காகவே தனி மூளை வேணும் போல என்று வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த கதிர் தனியே புலம்பிக் கொண்டிருந்தான். ஆமா அருவி, இப்பவாது சொல்லு, என்னதான் நடக்குது? எதுக்கு அருவி இந்த நேரத்துல இந்த பொண்ண அதுவும் இந்த காஸ்டியூம்ல நம்ம கூட கூட்டிட்டு வர? இந்த முறை சோனியாவும் அதே டவுட்டை கேட்டாள். இந்த பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். நம்ம கல்யாண பொண்ண கடத்திட்டு போறோம் என்று அவ்வளவு பெரிய விஷயத்தை அருவி சாதாரணமாக சொல்ல, இதை கேட்டு ஷாக்கான கதிர் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் வண்டியை. இப்போ இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன? இருவரும் ஒரு சேர கேட்டார்கள். அருவி முதலிலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல, அங்கே ஒரு பலத்த அமைதி நிலவியது. அடி பாவி! இப்படி அமைதியா கூட்டிட்டு வந்து அன்றாயர்ல ஆட்டோ பாம்ப சொருவேன்னு நினைக்கவே இல்ல. இது தெரியாம எங்கள விட்டு தனியா நைட் ஷோ படத்துக்கு போறேன்னு ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது, நீ எங்கள வச்சுதான் ஒரு படமே எடுக்க போறேன்னு. பயத்தில் உளறி தள்ளினான் கதிர். நானா உங்கள வர சொன்னேன். வேணான்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க தான் கேட்கவே இல்ல. வந்தே தீருவேன்னு அடம் பிடிச்சு வந்தீங்க. இப்ப வந்து குத்துது கொடையுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ இவ்ளோ விளக்கமா சொல்லவே இல்லையே! இல்லன்னா ரூம்குள்ள சுருண்டு படுத்திருப்பேனே! போச்சு. அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என் மம்மி டாடிய பார்க்க முடியுமான்னு தெரியலையே! அவன் ஓய்வில்லாமல் உளறிக் கொண்டிருந்தான். எத பேசினாலும் கொஞ்சம் வண்டிய ஓட்டிக்கிட்டே பேசு. அருவி சொல்றத பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க அருவாளோட விரட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. சோனியா சூழ்நிலையை புரிந்து கொண்டு சொன்னாள். ஆனால் கதிர் கொஞ்சம் பயந்து சுபாவம் என்பதனால் அவனுக்கு கைகள் நடுங்கியது. அதனால் அவனால் காரை ஓட்ட முடியவில்லை. நீ வா அந்த பக்கம். என் அடுத்து அருவி காரில் ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டத் தொடங்கினாள். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணை எல்லாம் கடத்தியாச்சு. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் யாருன்னு கேட்கவே இல்லையே. ஏம்மா பொண்ணே, உனக்கு யார் கூட கல்யாணம் நடக்க இருந்துச்சு? சோனியா சந்தேகமாய் அந்த பெண்ணிடம் கேட்டாள். அது யாரோ ஊர் தலைவர் துரசிங்கம் அவங்களோட பேரன் பாரிவேந்தன் நினைக்கிறேன் என்று அந்த பெண் சொல்லி முடிக்கவில்லை. இப்பொழுது காரை பிரேக் போட்டு நிறுத்துவது அருவியின் முறை. அவர்களுடன் சேர்ந்து ஷாக் ஆனது அவளும் தான். அவளை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் எண்ணியவள் கடைசி வரை யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதை கேட்க மறந்துவிட்டாள். பாரிவேந்தன் பெயரை கேட்டதும் ஆன் தி ஸ்பாட்டில் மயங்கியே விட்டான் கதிர். அருவி ஷாக்கான போதும் சில நொடிகள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மறுபடியும் காரின் வேகத்தை அதிகப்படுத்தினாள். அருவி, இது சரியா வருமா? எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம்னு தோணுது. மாப்பிள்ளை யாருன்னு கேட்டியா? பாரிவேந்தன். வேணாம் அருவி. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. பேசாம நம்ம மறுபடியும் இந்த பொண்ண மண்டபத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். வேணாண்டி, சொன்னா கேளு. சோனியா பயத்தில் அருவியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியும், நிச்சயம் இது அவர்களை பெரிய அளவில் பாதிக்கும் என்று. அதனால் இவ்ளோ பெரிய ரிஸ்க், அதுவும் யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணுக்காக எடுக்க அவள் தயாராக இல்லை. ஐயோ அக்கா, என்ன மறுபடியும் அங்க கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் என் காதலன் கூட சேரலன்னா செத்தே போயிடுவேன். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போய் விட்டுறாதீங்க. அந்த பெண் அழுகையுடன் கெஞ்ச துவங்கி விட்டாள். ஏய் வாய மூடு. நீ எங்கள இவ்ளோ பெரிய ரிஸ்க்ல கொண்டு வந்து விட்டுருப்பன்னு தெரிஞ்சிருந்தா, அன்னைக்கு தண்ணீல குதிச்சு நான் உன்ன காப்பாத்தியிருக்கவே மாட்டேன். காதலிக்க தைரியம் இருக்குல்ல? உன் லவ்வருக்கு அப்போ உன்ன வந்து கூட்டிட்டு போக தைரியம் இல்லையா? கொஞ்சம் கோபமாகத்தான் திட்டினாள் சோனி. அவளுக்கு அவர்களைப் பற்றி தெரியும். கொன்று குவித்து விடுவார்கள் அவர்கள். எந்த அளவிற்கு நல்லவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்களோ, அதைவிட மோசமானவர்கள். அருவி ஓரிடத்தில் காரை நிறுத்தினாள். எனக்கு தெரியும் சோனியா. இது நிச்சயம் பெரிய ரிஸ்க் தான். அதனால தான் உங்கள இதுல இன்வால்வ் பண்ண வேணாம்னு நெனச்சேன். இப்போ உங்கள இதுல இன்வால்வ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. இப்பவே நீயும் கதிரும் இறங்கிக்கோங்க. இந்த பொண்ண நான் தனியாவே கூட்டிட்டு போறேன். தனியா கூட்டிட்டு போவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்ன தேடி ஒரு படையே வரும். எப்படி தனியா கூட்டிட்டு போவ?
எனக்கு பயமா தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க நம்மள ஏதாவது பண்ணுவாங்க தான். அதுக்காக உன்ன இப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு கேவலமானவ இல்ல நான். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். வண்டிய எடு அருவி. இல்ல, இது ரிஸ்க் சோனி. ப்ளீஸ் உங்கள இப்படி மாட்டி விட எனக்கு விருப்பம் கிடையாது. ப்ளீஸ் இறங்கி போயிடு. முடியாது. என்ன ஆனாலும் நான் போக மாட்டேன். ஒரு பொண்ணா நான் உன்ன இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போனேன்னு வையி, நான் மனுஷியே கிடையாது. வண்டி எடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் அவங்க நம்மள ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதுக்குள்ள நம்ம போகணும். என்று சோனியா அவளுக்கு தைரியம் கொடுக்க, அருவி இப்பொழுது வண்டி எடுத்தாள் வேகமாக. அதே நேரம் கல்யாண மண்டபத்தில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. ஐயையோ! கல்யாண பொண்ண காணோமே! என்று ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு மொத்த மண்டபமும் எழுந்து கொண்டது. இந்த செய்தி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பப்பட, கழுத்தில் தங்க செயின், கைகளில் தங்க காப்பு, பட்டு வேஷ்டி அணிந்து நெற்றியில் புரளும் அந்த கச்சை முடியுமாய் டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் அந்த படிக்கட்டுகளில் இறங்கி நடந்து வந்த பாரிவேந்தன் முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருந்தது. அவன் இன்னும் மணப்பெண்ணின் முகத்தை கூட பார்க்கவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். வீட்டில் சொன்னதால், அதுவும் அவன் தாத்தா சொன்னதால் மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தான். அவனுக்கு மணப்பெண் ஓடியது பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை பிடிக்காமல் ஓடி அவர்களை அசிங்கப்படுத்தியதுதான் பிரச்சனை. அதனால் அவளை பார்க்க வேண்டும். அத்துடன் அவளுக்கு உதவி செய்தவர்களையும் அவன் பார்த்தே ஆக வேண்டும். முடியெங்கும் நரைத்த போதும் கண்களில் கூர்மையுடன் அந்த சேரில் அமர்ந்திருந்த தன் தாத்தா துரைசிங்கத்தின் முன்பு வந்து நின்றான் பாரி. அவர் எதையோ சொல்ல வந்தார். தாத்தா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க சொன்ன ஒரே காரணத்தினால மட்டும் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்மள அசிங்கப்படுத்திட்டு அவ ஓடியிருக்கா. அவளையும் விடமாட்டேன். அவளுக்கு உதவி பண்ணவங்களையும் விடமாட்டேன். யாரு சொன்னாலும் இந்த பாரி கேட்க மாட்டான். என்ன மன்னிச்சிடுங்க. என்றவன் அந்த கோபம் சற்றும் குறையாமல் வேக எட்டுக்களுடன் வெளியே வர, அங்கு 30 பேருக்கும் மேல் அவன் ஒற்றை வார்த்தைக்காக காத்துக் கொண்டு நின்றார்கள். கையில் அரிவாள் மற்றும் ஆயுதங்களுடன். ஒற்றை கையால் வேஷ்டியை பிடித்து இன்னொரு கையால் மீசையை முறுக்கிவிட்டபடி பார்த்தவரை எடை போடும் பார்வையுடன் நடந்து வந்த பாரிவேந்தன் அவர்கள் முன்பு வந்து நின்றான். இருக்க எல்லாரையும் வர சொல்லுங்க. அவங்க உயிரோடவோ பொணமாவோ முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி இருக்கணும் என கர்ஜனையாக சொன்னவன் சத்தம் கேட்டு அடுத்த நொடி அங்கிருந்த அத்தனை பேரும் மணப்பெண்ணை தேடி கிளம்பி சென்றார்கள். அதே நேரம் அந்த ஏர்போர்ட்டை நோக்கி காரை வேகம் எடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தாள் அருவி. அத்தியாயம் 38. வழக்கம் போல் அதிகாலையில் எழுந்து கடைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த மாறன் கிளம்பும் வேகத்தில் அவசரமாக அருவியின் போட்டோவை கீழே தள்ளி உடைத்து விட்டான். விழுந்த வேகத்தில் அந்த ஆல்பம் போட்டோவின் கண்ணாடி எல்லாம் நொறுங்கியது. மற்ற விஷயமாக இருந்தால் மாறன் அத்தனை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் அது அருவி போட்டோ என்பதனால் அவனுக்கு மனம் என்னவோ போல் இருந்தது. அவசரமாக அந்த போட்டோவை எடுத்து அந்த கண்ணாடி சில்லுகளை எல்லாம் அவன் எடுக்கும் சமயம் அந்த கண்ணாடி அவன் கையில் குத்த ரத்தம் அருவியின் போட்டோவில் விழுந்தது. இதைக் கண்ட மாறனுக்கு மனசே சரியில்லை. தங்கைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று அவன் மனம் அடித்துக் கொண்டது. அதனால் பதட்டமாக அவன் போனை எடுத்து தங்கை எண்ணுக்கு அழைத்தான். அந்த பக்கம் தங்கைதான் பெரிய சேசிங் சீன் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் எப்படி அந்த போனை எடுப்பாள்? அழைப்புகள் மட்டும் போய் முடிந்ததே தவிர அந்த பக்கம் அருவி போனை எடுப்பது போல தெரியவில்லை. அருவி லேட்டாக தான் எழுந்து கொள்வாள் என்று மாறனுக்கு தெரியும். அதனால் அவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தவன் கடைக்கு செல்லும் முன் அந்த கோவில் நோக்கி சென்றான். அதே நேரம் அந்த பக்கம் சந்தைக்கு போகலாம் என்று காய்கறி வாங்க வந்த மீனாட்சி அவனை பார்த்து விட்டாள். ஆஹா, நம்மால் இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்டாரு என்று ஆர்வமுடன் அவள் சந்தைக்கு கூட போகாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். மாறன் அங்கிருந்து பக்கத்தில் இருந்த அந்த முருகன் கோவில் முன் வண்டியை நிறுத்திவிட்டு செருப்பை வெளியே கழட்டி போட்டுவிட்டு உள்ளே சென்றவன் அந்த சன்னதியில் நின்று மனம் உருகி வேண்டினான் தங்கைக்காக. அருவி எத்தனை வேகத்தில் ஓட்டி வந்தாலோ அந்த காரை அவர்கள் நினைத்ததை விட வேகமாக அந்த ஏர்போர்ட் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டாள். அப்பொழுதுதான் மயக்கத்தில் இருந்த கதிரும் கண் விழித்து எழுந்து அமர்ந்தான். காரில் இருந்து இறங்கிய சோனியாவும் அருவியும் அந்த பெண்ணின் கையை பிடித்து அவசரமாக உள்ளே ஓடினார்கள். எங்கடி போறீங்க என்று தட்டு தடுமாறி அவனும் அவர்கள் பின்னே ஓடி வந்தான். அந்த பெண்ணின் காதலன் அந்த ஏர்போர்ட்டில் தான் காத்து கொண்டிருந்தான். இந்த விஷயம் தெரிந்ததும் உடனே அவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிவிட்டாள் அருவி. அவளை அவள் காதலுடன் சேர்த்து வைத்தாள் அருவி. அந்த பெண் அருவியை கட்டி அணைத்து அழுதாள். அக்கா, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பல வருஷம் கூட பழகுன நண்பர்கள் கூட செய்ய யோசிக்கிற விஷயம் இது. ஆனா நான் யாருன்னே தெரியாது. முன்ன பெண்ண பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருந்தும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற இந்த மனசு இருக்கே, இது யாருக்கும் வராதுக்கா.
ரொம்ப தேங்க்ஸ். உங்கள ஜென்மத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு பொண்ணு பிறந்தா உங்க பேரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா" என்று அவள் அருவியின் காலில் விழுந்தாள். ஏண்டி உன் புள்ளைக்கு பேர் வைக்க நாங்க எதுக்குடி உசுர குடுக்கணும்? இவ உல்லாசமா வாழ நாங்க எங்க உசுர குடுக்கணுமா? பின்னாடி இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தான் கதிர். அவனுக்கு பயத்தில் கால்கள் எல்லாம் அவனையும் அறியாமல் ஆட்டம் கண்டது. சரி, இப்ப பேச நேரம் இல்ல. பஸ்ல அனுப்பி வச்சா கண்டிப்பா அவங்க உங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் உங்கள ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன். சரி கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு கால் பண்ண வேணாம். நம்ப வச்சு உங்கள ட்ரேஸ் பண்ண பாப்பாங்க. அத விட முக்கியமா அவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. உங்க உயிருக்கே ஆபத்தா வந்து முடியும். கிளம்புங்க என்று அவளிடமிருந்த பணத்தை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்து பெருமூச்சு விட்டாள் அருவி. அருவி மெல்ல சோனியாவை திரும்பி பார்த்து அவள் கையை பிடித்தாள். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. பொதுவா பொண்ணுங்க நட்பு எல்லா பிரச்சனைய பார்த்தா பயந்து ஓடுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நீ ஒரு உதாரணம். பெருசா பழகல. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த எனக்காக பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். உணர்வு பூர்வமாக சொன்னாள். சோனியா சிறு புன்முறுவல் செய்தாள். இதுல என்ன இருக்கு அருவி? நட்புல பொண்ணுங்க பசங்கன்னு என்ன இருக்கு? எல்லாரும் ஒண்ணுதான். உங்களோட புகழாரம் முடிஞ்சா நம்ம கிளம்பலாமா? நான் நெறைய பழைய படம் பார்த்துருக்கேன். இந்த மாரி சம்பவம் நடந்த அப்புறம், ஆம்னி வேன்ல ஆட்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சவங்கள சம்பவம் செய்வாங்கன்னு. அதனால சீக்கிரம் கிளம்பலாம். கதிர் மெல்ல காரிலிருந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தான். அவர்களுக்கும் அதுவே சரியென்று பட, மூவரும் அங்கிருந்து கிளம்பி அவசரமாக அவர்கள் ரூமுக்கு சென்று 10 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு அவரவர் ஊருக்கு கிளம்பி செல்ல முடிவு செய்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து மூவரும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தார்கள். அருவிக்கு தான் ஃபர்ஸ்ட் பஸ் கிளம்பும். அதைத் தொடர்ந்து சோனியா மற்றும் கதிருக்கும் பஸ் கிளம்பும். அவங்க நிச்சயம் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம இங்க வர வேணாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க வரலாம். எதுனாலும் கால் பண்ணுங்க. அருவி அவர்கள் இருவரையும் அணைத்துக் கொண்டாள். ஆனால் அவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை அவள் அவர்கள் இருவரையும் சிரிப்புடன் பார்ப்பது இதுதான் கடைசி என்று. சரி அருவி, டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு. பஸ் எடுக்க போறாங்க என்று சோனியா சிறு புன்னகையுடன் சொல்ல, கதிரும் அவளுக்கு சிறு அணைப்பை கொடுத்து இருவரும் அருவியை அனுப்பி வைக்க பஸ் அங்கிருந்து கிளம்பியது. பஸ்ஸில் அமர்ந்தவளுக்கு ஏனோ அவர்கள் இருவரையும் தேவையே இல்லாமல் இந்த பிரச்சனையில் சிக்க வைத்து விட்டோம் என்று குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நேரம் போனை பார்க்காதவள் ஊருக்கு செல்லும் விஷயத்தை அண்ணனிடம் சொல்லலாம் என்று அவள் போனை எடுத்து பார்க்க அதுவோ சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உடனே அவள் பவர் பேங்க் எடுத்து போனை சார்ஜ் போட்டவள் அந்த சீட்டில் சாய்ந்து அமர்ந்தாள். இந்த பக்கம் கதிரும் சோனியாவும் தான் அந்த மண்டபத்தின் பின் சந்தேகம் படும்படி காரை வைத்துக் கொண்டு நின்றதாக அவர்களை பார்த்த அந்த வெள்ளை வேஷ்டி அணிந்தவர்கள் தீரன் ஆட்களிடம் சொல்லிவிட, அடுத்தவர்கள் தேடியதென்னவோ சோனியாவையும் கதிரையும் தான். சரிடா, அப்புறம் பார்க்கலாம். ஊருக்கு போனது கால் பண்ணு. அப்ப நான் கிளம்புறேன் என சோனியா அவனுக்கு கையை கொடுத்துவிட்டு அங்கிருந்த பஸ்ஸில் ஏறப்போகும் சமயம் அவள் முன் அருவாளுடன் வந்து நின்றார்கள் இருவர். அவள் பயந்து பின்னால் திரும்ப அங்கும் அவளை சுற்றி வட்டமிட்டு விட்டார்கள். இன்னொரு பக்கம் கதிரையும் ஏற்கனவே குண்டுகட்டாக தூக்கி விட்டார்கள். அவளுக்கு புரிந்துவிட்டது இதற்கு மேல் தப்பிக்க முடியாது என்று. பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த அருவி அப்பொழுதுதான் போனை சார்ஜரிலிருந்து எடுத்து பார்த்தாள். அவள் அண்ணனிடமிருந்து அவளுக்கு அதிகாலையிலிருந்து பல அழைப்புகள் வந்திருந்தது. அண்ணன் ஏன் இவ்ளோ டைம் கால் பண்ணிருக்காரு என்றபடி அருவி தன் அண்ணனுக்கு போன் பண்ணலாம் என்று நினைக்கும் நேரம் அவளுக்கு சோனியா எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அங்கு மனம் உருகி தன் தங்கைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் மாறன். கடவுளே! என்னமோ தெரியல. மனசே கேட்கல. கஷ்டமா இருக்கு. காலையில என் அம்மு ஃபோட்டோ கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லாமே தப்பாவே நடந்துட்டு இருக்கு. உனக்கே தெரியும். என் உசுரே அவ தான். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கே குடு. என் அம்மாவுக்கு சந்தோஷத்த மட்டும் குடு கடவுளே! என வாய்விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் மாறன். அதை அந்த பக்கம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி இதழில் சிறு புன்னகை எட்டி பார்த்தது. தங்கச்சி மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. உண்மைய சொல்லப்போனா எனக்கு அவள நினைக்கும்போது சில சமயம் பொறாமையா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று மீனாட்சி அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே அருவியோ சோனியா என்னை கண்டு புருவம் சுருங்கியவள் யோசனையாக அந்த போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தாள். சோனியா, என்ன நீயும் கதிரும் பஸ் ஏறிட்டீங்களா என்று விசாரித்தவள் அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போக போனை எடுத்து பார்த்தாள். அது லைனில் இருக்கிறதா என்று. லைனில் தான் இருந்தது. ஏய், கேக்குதா இல்லையா? கொஞ்சம் சத்தமாக பேசினாள் அருவி. இப்பொழுது அந்த பக்கம் இருந்து ஒரு கர்ஜனையான சத்தம் கேட்டது. இன்னும் 10 நிமிஷத்துல நீ மண்டபத்துக்கு வரலனா, அவங்க 2 பேரோட சாம்பல் கூட கிடைக்காம பண்ணிருவான் அந்த பாரி!
என்று கோபம் கலந்த கர்ஜனையான வார்த்தையை கேட்ட அருவி பட்டென போனை பின்னால் எடுத்து கொண்டாள். அவள் இதயம் இந்த நொடி வேகமாய் துடிப்பதை அவளால் உணர முடிந்தது. எச்சில் விழுங்கிக் கொண்டவள் மறுபடியும் போனை எடுத்து காதில் வைக்க, அந்த பக்கம் சோனியாவும் கதிரும் கதரும் சத்தம் கேட்டு அருவி இங்கு பதறிக்கொண்டு அந்த பஸ்ஸை நிறுத்தினாள். அத்தியாயம் 39. அந்த பக்கம் அவர்கள் அலறும் சத்தம் கேட்டு கையில் வைத்திருந்த அருவியின் போன் பதட்டத்தில் கீழே விழுந்தது. ஒரு மாதிரி பதட்டத்துடன் அந்த போனை கைகள் நடுங்க எடுத்து காதில் வைத்தாள் அருவி. அந்த பக்கம் சோனியா கத்தும் சத்தம் கேட்டது. அருவி, நீங்க வராத, இவங்க கொன்னுருவாங்க, நீயாவது தப்பிச்சு போயிடு என்று அந்த பக்கம் இருந்த அந்த நிலையிலும் கத்தினாள் சோனியா. அருவியின் கண்கள் கலங்கி இருந்தது. அந்த பக்கம் போன் கட்டானது. கண்களை மூடி சிந்தனை செய்தாள் அருவி. அவளுக்கு தெரியும், இப்பொழுது அவள் திரும்பி சென்றால் அவர் உயிர் பிழைப்பாளா என்பது கூட கேள்விக்குறிதான். ஆனால் அவர்களை இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிவிட்டது அவள்தான். அவர்கள் உயிருக்கு போராடும் பொழுது அவள் மட்டும் எப்படி தப்பித்து செல்ல முடியும்? அதனால் ஒரு முடிவுடன் அந்த மொத்த முடியையும் அள்ளி கொண்டே போட்டவள் பஸ்ஸை நிறுத்தி கீழே இறங்கினாள். பின் அந்த பக்கம் சென்ற ஒரு பஸ்ஸை நிறுத்தி அவள் நேராக மண்டபம் நோக்கி செல்லும் சமயம் இங்கு பிரார்த்தனை செய்து முடித்த மாறன் முன்பு வந்து தீபத்தட்டினை நீட்டினார் ஐயர். அவன் அதை கும்பிட போகும் சமயம் பட்டென்று அந்த தீபம் அணைந்து போனது. மாறன் மனம் இன்னும் பதட்டம் கொண்டது. பதட்டப்படாதீங்க தம்பி, காத்துக்கு அணைஞ்சிருக்கோம். இருங்க, நான் இன்னொரு கற்பூரம் எடுத்துட்டு வரேன் என்று ஐயர் இன்னொரு கற்பூரம் எடுத்து வந்தார். ஆனாலும் மாறனுக்கு மனசு கேட்கவில்லை. அதனால் அவன் தங்கை பேருக்கு அர்ச்சனை செய்ய தேங்காய் தட்டு வாங்கி வந்து அர்ச்சனை செய்ய சொன்னான். அந்த பக்கம் ஐயர் அர்ச்சனை செய்ய தேங்காயை உடைத்தார். ஆனால் அதுவோ உள்ளே அழுகி இருந்தது. அதை கண்டு அவருக்கே ஒரு மாதிரி ஆகிவிட, நிச்சயம் இதை காட்டினால் அவன் வருத்தம் கொள்வான் என்று அந்த ஐயர் அவர் வைத்திருந்த இன்னொரு தேங்காயை எடுத்து உடைத்தார். தம்பி. ஒன்னும் கவலைப்படாதப்பா, அர்ச்சனை பண்ணிட்டேன், ஒன்னும் ஆகாது. நீ நிம்மதியா போய் வேலைய பாரு என்று அந்த அர்ச்சனை தட்டை மாறனிடம் கொடுத்தவருக்கு நிச்சயம் ஏதோ அவளுக்கு தவறாக நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது. அந்த ஆட்டோவிலிருந்து வலது காலை எடுத்து வைத்து அந்த மண்டபத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அருவி. பெருமூச்சு விட்டவள் அந்த மண்டபம் நோக்கி நடக்க, அந்த பக்கம் கையில் அருவாளுடன் நின்ற அத்தனை ஆட்களும் அவளை முறைத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்தபடி வேக எட்டுக்களுடன் மூச்சு வாங்க உள்ளே ஓடி வந்தவள் அங்கு அடிவாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட முட்டி போட்டு அமர்ந்திருந்த சோனியா மற்றும் கதிரை கண்டு அவள் கண்கள் இரண்டும் பதட்டமாக விரிந்தது. சோனி, கதிர் என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தவளை தடுத்து நிறுத்தியது ஒரு கர்ஜனையான குரல் ஒன்று. ஏய் என்று அந்த மண்டபம் எங்கும் அந்த ஒரு சத்தம் எதிரொலிக்க, ஓடிக்கொண்டிருந்தவள் திடீரென்று ஸ்டக் ஆகி அப்படியே மெல்ல திரும்பி பார்க்க, அங்கே அந்த மண்டபத்தின் நடுவே போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு மாப்பிள்ளை தோரணையில் கண்களில் கோபம் கொப்பளிக்க அமர்ந்திருந்த தீரனை கண்டு அருவியின் கண்களில் சிறு பயம் எட்டி பார்த்தது. அவளுக்கு அவளை நினைத்து கவலை இல்லை. அவள் கவலை எல்லாம் அவர்கள் இருவரை பற்றிதான். தேவையில்லாமல் அவர்கள் இருவரையும் உள்ளிழுத்து விட்டது அவள்தான். அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடாமல் அவள் காப்பாற்ற வேண்டும். பாறை இதழ் வளைத்து சிரித்து ஒரு நக்கலான பார்வையுடன் எழுந்து நின்று அந்த மண்டபம் அதிரும்படி சிரித்தான். அவன் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் அந்த மண்டபம் எங்கும் எதிரொலித்தது. இந்த சுத்து வட்டாரத்துல என்னை எதிர்த்து நிக்க பெரிய பெரிய பெருசுங்களே பயப்படும் போது, கேவலம் என் தோள்பட்ட உயரம் அல்லாத பூச்சி நீ என்ன இந்த ஊரே கைகொட்டி சிரிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டல. பெரிய விஷயம்தான். ஏண்டா முனியாண்டி, இந்த 100 நாள் வேலையிலெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு என்ன பத்தி தானே பேசுவாங்க. பெரிய வீட்டு பையன் கல்யாணத்தையே ஒத்தாளா ஒரு பொட்டச்சி நிறுத்திப்புட்டாளாம். அது மட்டும் இல்ல, பாரிய பிடிக்காம அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சான்னு பேசுவாங்கல்ல. அங்கிருந்தவன் மீது கையை போட்டபடி கேட்டான் பாரி. "எ, இல்லைங்கண்ணா, அப்படிலாம் பேச இங்க யாருக்கும் தைரியம் இல்லைங்கண்ணா." அவன் கொஞ்சம் பம்மிக் கொண்டே சொன்னான். இல்ல, பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக அழுத்தி சொன்னவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் நின்று கொண்டிருந்தான் அவன். இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பயம் விட்டு போயிருக்கும். கேவலம் ஒரு பொட்டச்சி வந்து பொண்ணை தூக்கிட்டு போற வரைக்கும் நீங்க என்ன இருந்தீங்களா? என்று பக்கத்தில் இருந்தவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் பாரி. அவன் கன்னத்தில் கையை வைத்தபடி விலகி நின்றான். இங்க நம்ம தொழில் நடத்த ஒரு முக்கியமான ஆயுதம் பயம்தான். இங்க இருக்க எல்லாருக்கும் நம்ம மேல பயம் இருக்க வரைக்கும் தான் நம்ம பாச்சா பழிக்கும். அந்த பயத்தை நம்பிதான் பல பேர் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கானுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு என் கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்?
அவன் தலையில் கை வைத்து அங்குமிங்கும் நடந்தவன் கோபமாய் கதிரை திரும்பி பார்த்து வேக எட்டுக்களுடன் கதிரை நோக்கி வந்தவன் அங்கிருந்த ஒரு கட்டை எடுத்து கதிரின் தலையில் அடிக்க கதிர் டப்பென்று சத்தத்துடன் கீழே விழுந்தான். ஒரு நொடி என்ன நடந்தது என்று உணர்ந்து கொள்ளவே சில நொடிகள் ஆனது அருவிக்கு. அவன் கன்னத்தில் தெரித்த அந்த இரத்த துளிகளை அவள் கைகள் நடுங்கியபடி தொட்டு பார்க்க அப்பொழுதுதான் அங்கு ரத்தம் சிதறி தரையில் விழுந்த கதிரை பார்த்தாள். கதிர்! இந்த பக்கம் சோனியா கீழே விழுந்து கிடந்த கதிரை கண்டு கூக்குரலிட்டு கத்தினாள். கதிர்! அருவியின் வார்த்தை அதிர்ச்சியில் திக்கி திக்கி வர கதிர் அங்கு ரத்தம் அதிகமாக வெளியேற உயிருக்கு போராடினான். அருவி ஓட பார்க்க அவளை இருவர் பிடித்து கொண்டார்கள். அவன் யார் என்று தெரியாமல் மோதிவிட்டார்கள் அவர்கள். கதிரே, என்ன பாருடா! ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கதிரே, என்ன பாருடா! சோனியா கத்தினாள். என்ன விடுங்க! என்ன விடுங்கடா! கதிர்! இந்த பக்கம் கத்தினாள் அருவி. பாரி இப்பொழுது அந்த கட்டையை எடுத்துக்கொண்டு சோனியாவை நோக்கி வந்தான். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. தெரியாம பண்ணிட்டேன். அவளை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அருவி அழுகையுடன் கெஞ்சி துவங்கி விட்டாள். கத்துடி, கத்து, கத்துடி என்றவன் கட்டையை தூக்கி சோனியாவை அடிக்க ஓங்க அருவி கத்தினாள். வேணா வேணா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டு கத்தியபடி அப்படியே பாரி காலில் விழுந்தாள் அருவி. பாரி சிறு புன்னகையுடன் அருவியை பார்த்தான். அப்ப நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? பண்ற பண்ற, உங்களை விடுங்க. அழுதபடி மன்றாடினாள். அப்ப போய் மணமேடையில உட்காரு. அருவி அழுத சிவந்த கண்களுடன் பாரியை நிமிர்ந்து பார்த்தான். எதுக்கு? திக்கி திணறி கேட்டாள். எந்த மண்டபத்துல எனக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினியோ அதே மண்டபத்துல அதே முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும். பொண்ணு நீதான் என்றான் தாடியை தடவியபடி. நான் நான் எப்படி? அருவி தயங்கினாள். அப்ப சரி என்ற பாரி அந்த கட்டையை ஓங்கினான் சோனியாவை அடிப்பதற்கு. வேணா வேணா வேணா, எனக்கு சம்மதம். ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. ப்ளீஸ். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். ஆனா ஆனா ப்ளீஸ் கதிரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் மன்றாடினாள். உன் கழுத்துல என்னோட தாலி ஏறின அடுத்த நிமிஷம் அது நடக்கும் என்று அவள் கைகளை பிடித்தவன் அந்த மணமேடை நோக்கி அவளை இழுத்து சென்றான். அதே நேரம் தன் தங்கைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டவனுக்கு ஏனோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் மறுபடியும் அருவியின் எண்ணுக்கு போன் செய்தான். மணமேடையில் அமர்ந்திருந்த அருவிக்கு அவள் அண்ணாவின் எண்ணை பார்த்ததும் அழுகை பொங்கி வந்தது. அவள் அவசரமாக அந்த போனை கையில் எடுக்கும் நேரம் அடுத்த நொடி அந்த போனை பிடுங்கி அந்த எரிக்கும் குண்டத்தில் போட்டான் பாரி. அருவி கலங்கிய கண்களுடன் பாரியை திரும்பி பார்க்க அவனோ ஒரு வில்லத்தனமான புன்னகையுடன் அவன் கையில் கட்டியிருந்த மஞ்சள் தாலியை எடுத்து அருவியின் கழுத்தில் கட்டினான். பின் அவன் கட்டை விரலை கிழித்து அதிலிருந்த ரத்தம் கொண்டு அவள் நெற்றியிலும் உச்சி வகிட்டிலும் வைத்து அவள் காது மடலை உரசியபடி அவள் களைந்து கிடந்த கூந்தலை சரி செய்து விட்டபடி சொன்னான். நீ எனக்கு பண்ணதுக்காக ரொம்ப அனுபவிப்படி என்று இதழில் சிறு வில்லத்தனமான புன்னகையுடன் சொல்ல அருவியின் தொண்டை குழியில் எச்சில் கூட இறங்க மறுத்தது. அத்தியாயம் 40. ஒருவரின் தலையெழுத்து நொடி பொழுதில் மாறும் என்று எத்தனையோ முறை பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள் அருவி. ஆனால் அதை இன்றுதான் முழுதாக நம்பினாள். இப்படி சில மணி நேரங்களில் அவளின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போகும் என்று அவள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பாரி அருவி கல்யாணம் முடிந்ததும் உடனே கதிரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்களா என கேட்டால் அதுதான் இல்லை. அவனை ஒரு கஸ்டடியில் எடுத்து ஒரு டாக்டரும் உடன் சோனியாவையும் அப்படியே கைது பண்ணி விட்டார்கள். பாரியின் அனுமதியின்றி அவர்கள் தப்பிக்க முடியாது. அவர்கள் இருவரும் அவன் கைகளில் இருக்கும் வரைதான் அருவி அவன் சொல்வதையெல்லாம் கேட்பாள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்துதான் அவன் காய் நகர்த்தினான். கதிரின் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அவன் கோமாவுக்கு சென்று விட்டான். பாரி திடீரென இப்படி கல்யாணம் செய்து கொண்டு வருவான் என்று வீட்டிலிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் துரைசிங்கம் கூட ஒரு நொடி அதிர்ச்சியாகிவிட்டார். பேரன் எதையும் அவரிடம் சொல்லாமல் செய்வது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை மட்டும் எப்படி செய்தான் என்பதுதான் அவர் அதிர்ச்சிக்கு காரணம். என்ன தாத்தா, நான் அப்படி திடீர்னு உங்க யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் நின்னு போக காரணமா இருந்தவளே இந்த பாரி கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊருக்கு நம்ம மேல பயம் விட்டு போகாது. அதனாலதான் அப்படி பண்ண. சபாஷ் பேராண்டி, சபாஷ். உன் முடிவுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எடுத்த முடிவு சரிதான்.
என்று பேரனை மெச்சும் பார்வை பார்த்தார் துரைசிங்கம். பாரி அருவியின் கையை பிடித்து அழைத்து சென்றான் என்று சொல்வதை விட அவளை இழுத்து சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் இழுத்த இழுப்புக்கு நடக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் அருவி. அவளை இழுத்து கொண்டு போய் தன் அறையில் விட்டான் பாரி. அதில் சுற்றி கொண்டு போய் அந்த தரையில் விழுந்தவளுக்கு கையில் சிறு காயம் கூட ஏற்பட்டது. நீ என் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்த அன்னைக்கே உன்னை ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிட போறேன்னு உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்ச பாத்தியா? அதுதாண்டி நான் பண்ண தப்பு. என்று அவள் முன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்தவன் அவள் கன்னத்தை வலிக்கும்படி பிடித்தான். அவன் பிடி அவளுக்கு வலியை கொடுத்தது. அதனால் வலியில் முகம் சுருங்கினாள் அருவி. இனிமேல தாண்டி உனக்கு இருக்கு. அவன் கண்களில் கோபமுடன் சொன்னவனை பார்க்கும் பொழுது இப்பொழுதும் அவளுக்கு அவன் உருவத்தில் தமிழாகத்தான் தெரிந்தான். அது எப்படி ஒரே உருவத்தில் இருவர் இருக்க முடியும்? உண்மையில் இது அவன்தானா, இல்லை இவன் அவனா? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு மட்டும் நடக்காத. மவளே, உன்னோட ஆருயிர் நட்பு 2 பேரும் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. நீ எனக்கு நாமம் போட ட்ரை பண்றன்னு சின்னதா எனக்கு சந்தேகம் வந்தா கூட அவங்க 2 பேரையும் நான் கொன்னு கடல்ல கரைச்சிருவேன். புரியுதா? அவள் தலை வேகமாக ஆடியது. இனிமே இந்த வீட்ல பாத்ரூம் கழுவுறதுல இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லாமே நீதான் பாக்கணும். அவள் சரியென்று தலையாட்டினாள். நம்ம இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டோம். மெதப்பா இருக்கலான்னு நீ இருக்கவே கூடாது. அது போக நான் குடுக்கிற சாப்பாட்ட மட்டும்தான் நீ சாப்பிடணும். மத்தவங்க முன்னாடி நீ நிக்க மட்டும்தான் செய்யணும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தான் நீ இந்த வீட்டு மருமக. ஆனா இந்த வீட்டார பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்காரிதான். என்று அவளின் கூந்தலை பிடித்து அவனை பார்க்கும்படி செய்தான். நீ உன்னால என்ன செய்ய முடியும்னு காட்டிட்ட. நான் என்னால என்ன முடியும்னு காட்ட வேணாமா? காட்டுறேன்டி. சிறு வில்லத்தனமான புன்னகையுடன் சொன்னவன் அவளை அந்த அறைக்குள் வைத்தே பூட்டிவிட்டு செல்ல அவளுக்கு என்னமோ ஒரு நரகத்திற்குள் வந்து ஒரு சைக்கோவிடம் மாட்டிக்கொண்ட ஃபீல். இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் படத்திலும் புத்தகத்திலும் மட்டும்தான் பார்த்தும் படித்தும் இருக்கிறாள். ஆனால் இன்று தனக்கே நடக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. அதற்கும் அவள் ஒன்றும் பயந்த சுபாவம் எல்லாம் கிடையாது. என்றாலும் அவளுக்கு இப்பொழுது 2 கவலை. அவளால் மாட்டிக்கொண்ட சோனியா கதிர் மற்றும் தன் அண்ணாவை பற்றிதான். நிச்சயம் தன் அண்ணனிடம் பேசவில்லை என்றால் மாறனுக்கு சந்தேகம் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அவன் உடனே தங்கையை தேடி கிளம்பி வந்து விடுவான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அப்படி மட்டும் மாறன் இங்கே வந்தால் நிச்சயம் பாரி அவனையும் பிடித்து வைத்துக் கொள்வான். அதனால் முடிந்த அளவுக்கு அவளுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி மாறனிடம் காட்டிக்கொள்ளக் கூடாது. அதே சமயம் பாரியிடம் மாட்டியிருக்கும் அவள் நண்பர்களை காப்பாற்றி அவளும் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதற்கு முதல் கட்டமாக அவள் அண்ணனிடம் அவள் பேச வேண்டும். ஆனால் எப்படி? பாரிதான் சட்டியில் கடுகை போட்டு தாளிப்பது போல அவள் போனை எரியும் குண்டத்தில் வீசிவிட்டானே. இப்பொழுது அவளுக்கு போன் வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்தாள். அதே நேரம் தங்கை பற்றியே நினைத்து கொண்டு வந்த மாறன் முன்பு கைகளை கட்டியபடி நின்றாள் மீனாட்சி. அவளை கண்டும் பார்த்தது பார்க்காதது போல் விலகி செல்ல பார்த்தான் மாறன். ஓய் மெக்கானிக், நில்லியா? அட நில்லன்னு சொல்றல்ல என்றபடி அவன் முன்பு ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றாள் மீனாட்சி. என்ன பாத்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? எனக்கு வேலை இருக்குங்க. விலகுங்க. நான் போணும். அவனே தங்கையை நினைத்து கவலையில் இருந்தான். நான் நீங்க ப்ரே பண்ணத பார்த்தேன். கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கும் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு துணையா நிப்பாங்க. ஏதோ தெய்வ வாக்கு போல சொன்னவளைக் கண்டு மாறன் மெல்ல அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். அது ஏனென்றே தெரியவில்லை. அவன் மீனாட்சியின் ஒவ்வொரு செயலிலும் அவன் அன்னையை பார்க்கிறான். அவளை பார்க்கும்போது அவனுக்கு அவன் அன்னையின் ஞாபகம்தான் வருகிறது. கஷ்டமாக இருந்தபோது அவள் சொன்ன வார்த்தை அவனுக்கு சிறு ஆறுதலை கொடுத்தது. தேங்க்ஸுங்க. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு கல்யாணம் ஆகப் போகுது. அதனால இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம் வேணாம், சரியா? சிறு புன்னகையுடன் சொன்னாள். ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம். என்று மாறன் எதையோ சொல்ல வந்தான். நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்லப் போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நமக்கு கல்யாணம் நடக்காது. எனக்கு உங்க மேல விருப்பம் இல்ல. நீங்க வீணா ஆசைய வளர்த்துக்கிறீங்க. இதுதானே சொல்லப் போறீங்க? நான் இப்போ சொல்றேன். நீங்க என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் உங்கள தான் லவ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு என் மேல காதல் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாறன் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து விலகி சென்றான். ஹலோ மெக்கானிக், நீங்க என்ன லவ் பண்ணலனாலும் ஐ லவ் யூ கத்தி சொன்னாள். அது அவனுக்கு மட்டுமல்ல, அந்த பக்கம் சென்று அத்தனை பேருக்கும் கேட்டது. அதில் ஒருவன் அந்த பக்கம் நின்று மீனாட்சியை பார்த்து பல்லை காட்டினான். டேய், என்னடா லுக்கு? சொருவிருவேன் போடா என்றாள் பல்லை கடித்து. ஆத்தாடி சரியான பஜாரியா இருப்பா போல. என்று அவனோ வேகமாக அங்கிருந்து ஓடியே விட்டான். மீனாட்சி மெல்ல சிரித்துக்கொள்ள,
இதையெல்லாம் அந்த பக்கம் டீக்கடையில் நின்று பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் கண்களில் அனல் தெறித்தது. அவனுக்கு இப்பொழுது வேலையே மீனாட்சியை ஃபாலோ செய்வது மட்டும்தான். அவள் எங்கு செல்கிறாள், என்ன செய்கிறாள் என்று கண்காணிப்பது மட்டும்தான் அவன் வேலை. இதற்காகவே அவன் வேலையை கூட விட்டுவிட்டான். இருந்த கோபத்தை இப்பொழுது யாரிடம் காட்டுவது என்று தெரியவில்லை. அதனால் அவன் கார் எடுத்துக்கொண்டு வேகமெடுத்து சென்றவன் திடீரென்று அந்த பக்கம் ஒரு பெண் ஒருத்தி தன் காதலனுடன் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான். அந்த பெண் அவனுக்கு இதழ் முத்தம் வைத்து விலகி செல்வதையும் கண்டு அவன் கண்களில் குரோதம் அதிகமானது. அந்த பெண்ணின் காதலன் அங்கிருந்து செல்லும் வரை காத்திருந்தவன் சரியான நேரம் பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த பெண்ணை தூக்கிவிட்டான் அவன் காரில். அந்த பெண் அலறிவிடக்கூடாது என்று அந்த பெண்ணுக்கு அவன் வைத்திருந்த மயக்க ஊசியையும் குத்தி அவன் இடத்திற்கு அவளை கட்டி தூக்கி சென்றான். அவன் பொதுவாகவே ஒரு சைக்கோதான். இதற்கு முன்பு மீனாட்சியை பார்க்கும் வரை பல பெண்களை கடத்தி வந்து அவர்களை டார்ச்சர் செய்வான். அதிலும் ஏற்கனவே காதல் செய்யும் பெண்களைத்தான் கடத்தி வருவான். முடிந்த அளவுக்கு அவர்களை டார்ச்சர் செய்பவன் அவர்கள் தன்னை மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை நியூடாக போட்டோவும் எடுத்து வைத்துக் கொள்வான். இன்னும் சில பெண்கள் அவர்கள் காதலனுடன் தனியாக இருக்கும்போது செய்த இச்சை செயல்களை எல்லாம் வீடியோ எடுத்து வைத்து அவர்களை மிரட்டுவான். இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்ணில் அடங்காதது. இதுவரை எந்த பெண்ணும் அவனை பற்றி வெளியே சொன்னது இல்லை. அந்த லிஸ்டில் இப்பொழுது இந்த பெண்ணும் அடக்கம்.